அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. சொந்த முயற்சியில் பெரிய அளவுக்கு உயரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா எளிமையான ஒரு வழி ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது 11ஆம் இடத்தை பார்வை செய்தாலோ நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைக்கக்கூடிய அந்த தன்மை, தைரியம், விடாமுயற்சி, இதனால் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். செல்வமும் சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு உருவாகும். உங்கள் முயற்சியால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ அல்லது 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும். ஆனால் இந்த செவ்வாய்க்கு கோபங்கிற ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லையா, அதனால் அவசரத்தையும் அந்த அதிகரிக்கக்கூடும். அவசரம் கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ பார்த்தாலோ சொத்து, பணம், கூட்டு சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள், லாபத்தை பங்கிட்டு கொள்வது, இதில் அவசரப்படக்கூடாது, கோபத்தை காமிக்கக்கூடாது. அப்படி காமிச்சிங்க அப்படின்னா செல்வம் நிலையானதாக இருக்காது, வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? ரைட் நண்பர்களே, இன்றைக்கு இந்த ஒரு நிமிட ஜோதிட பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஜாதகம், அதாவது உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஜாதகம் கேட்காதீங்க. ஜோதிட கிரக இணைவுகள், தொடர்புகள், இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் உங்களுக்கு பதில் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் இங்கே இருக்குது உங்களுக்கு. அடுத்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.